வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். சுமார் 35 நிமிடங்கள் இருவரும் உரையாடியதாக வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தகவல். தனது 3 நாட்கள் பயணத்தில் கடைசி கட்டமாக குரோஷிய நாட்டிற்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. G7 மாநாட்டில் பங்கேற்ற பின் விமானம் மூலம் புறப்பட்டார். உத்தராகண்ட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி ராஜ்வீர் சிங் சௌஹான். உடலுக்கு அவரது மனைவி ராணுவ சீருடையில் கண்ணீர் மல்க இறுதிச் சடங்கு செய்த காட்சி கான்பூரை கலங்க செய்துள்ளது. சென்னையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான உணவகங்களில் வருமான வரித்துறை சோதனை. அண்ணாநகர், கீழ்ப்பாக்கம், கொட்டிவாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் அதிரடி ரெய்ட். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 74,000க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,250க்கு விற்பனையாகிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. நீதிபதிகள் உஜல் புயன், மன்மோகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணை. மதுரை வந்த அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என பார்த்தாரா என்று கேட்டதற்கு கற்பனை காட்சிகளை வெளியிட்டுள்ளனர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என்று நினைத்து விட்டார்களா எனவும் கேள்வி. (2026) மதுரை எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்ற அறிவிப்பால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அச்சம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு எய்ம்ஸை பயன்படுத்த முடியாதே என்ற வருத்தம் முதலமைச்சரின் பதிவில் தெரிவதாகவும் எல். முருகன் விமர்சனம். குட்கா உள்ளிட்டவை பற்றி பேசாமல் இருக்க பல கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்ததாக அன்புமணி குற்றச்சாட்டு. எனக்கு பணம் முக்கியமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிதான் முக்கியம் எனவும் பேச்சு. ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு பாட்டாளி பேர் முக்கியம். தமிழ்நாட்டில் இந்தியா சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து பேச இன்னும் சில நாட்கள் தேவைப்படும். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தகவல். அதனால கூட்டணி பற்றி கேள்வி இப்போ வேண்டாம். அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். வரும் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பாஸ் முறையில் பாஸ் வழங்க இயலாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கீழடி அகழாய்வு அறிக்கை அளித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் டெல்லியில் இருந்து நொய்டாவிற்கு பணியிட மாற்றம். மத்திய அரசுக்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கடும் கண்டனம். திருவண்ணாமலை அருகே விசிக பிரமுகர் இரும்பு ராடால் தாக்கி படுகொலை.
முன்விரோதம் காரணமாக 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெறிச்செயல். முல்லை பெரியாறு அணையில் இருந்த ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் ஆற்றுப் பகுதிக்கு செல்ல தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தண்ணீர் வரத்து சீரானதால் 4 நாட்களுக்கு பிறகு பழைய குற்றால அருவியில் மீண்டும் குளிக்க அனுமதி. குடும்பமாக வந்து அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். வாணியம்பாடியில் தொழிலதிபரை வீட்டில் கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது. தலைமறைவாக உள்ள ஆந்திராவை சேர்ந்த கூலி படையினர் 5 பேர் தீவிரமாக தேடி வரும் காவல்துறையினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 2 பேத்திகளை கொன்றுவிட்டு பாட்டியும் அவரது தாயாரும் தற்கொலை. திருமணத்தை மீறிய உறவில் ஆண் நண்பருடன் மகள் வீட்டை விட்டு வெளியேறியதால் விபரீத முடிவு. சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ கட்டுமான விபத்து தொடர்பாக இன்று அறிக்கை தாக்கல். கட்டுமானம் விழுந்து ஒருவர் பலியான வழக்கில் இதுவரை 26 பேரிடம் விசாரணை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். மதுரை உசிலம்பட்டி அருகே பள்ளி சென்று வீடு திரும்பிய 5 சிறுமிகள் 2 சிறுவர்களை ஆடைகளை கழற்ற சொல்லி ஆபாசமாக புகைப்படம் எடுத்த 2 கைது. செல்போனுடன் தப்பியோடிய ரவி என்பவரை வலைவீசி தேடி வரும் போலீசார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலத்தை அடமானம் வைத்து கடன் பெற்ற நிலையில் கடனை திருப்பி செலுத்தாததால் வங்கி ஏலத்தில் விற்கப்பட்ட நிலம். நிலத்தை பறிமுதல் செய்ய முயன்றபோது எதிர்ப்பு தெரிவித்து கணவன் டிரான்ஸ்பார்மரிலும் மனைவி டவரிலும் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சார் டிஆர்டி நம்பர் போயிட்டு இருக்கு சார், கேஸ் நடத்திட்டு இருக்கோம் சார். திருப்பத்தூர் மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரியில் பாறை சரிந்து 6 பேர் உயிரிழந்த விவகாரம். ஏற்கனவே உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தேவக்கோட்டை சார் ஆட்சியர் உத்தரவு. பண்ணாரி சோதனைச்சாவடி அருகே சாலையோரம் படுத்திருந்த சிறுத்தையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சம். வாகனத்தை விட்டு வாகன ஓட்டிகள் யாரும் இறங்க வேண்டாம், பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தல். மதுரை செம்மினிப்பட்டியில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. குடும்பமாக வந்து மீன்களை பிடித்து சென்ற கிராம மக்கள். சென்னையில் பொது இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரும் திட்டம் இன்று தொடக்கம். மெரினாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யும் ஆலைகள் விவசாயிகளிடமிருந்து மாம்பழங்களை உடனடியாக கொள்முதல் செய்திடுக தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல்.
கோவையில் இருந்து ரயில் மூலம் கேரளா சென்ற வியாபாரிகளிடம் பொலிஸ் என கூறி 25 லட்சம் ரூபாய் பறிப்பு. 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கோவையில் மின்கம்பத்தை இடமாற்றம் செய்ய 20,000 லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அதிகாரி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை. மணப்பாறை அருகே கோவிலில் உண்டியலை உடைத்த திருட முயன்ற கொள்ளையன். சிசிடிவியை பார்த்ததும் சாமி கும்பிடுவது போல் நடித்து சென்ற காட்சி. தொடர் கனமழை காரணமாக கோவை நொய்யல் ஆற்றில் கரை புரண்டு ஓடிய வெள்ளம். சுமார் 2 மணி நேரமாக ஆற்றை கடக்க முடியாமல் பரிதவித்த காட்டு யானை. நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. அகமதாபாத்தில் விமானம் விபத்துக்குள்ளாகி பல உயிர்கள் பறிபோனதன் எதிரொலி. 6 நாட்களில் 66 போயிங் ரக விமானங்கள் உள்பட 83 விமானங்கள் ரத்து. டெல்லி விமான நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் அவதி. பயணிகள் அமரும் இடம் உள்ளிட்ட பகுதிகளை ஆக்கிரமித்த தண்ணீரை அகற்றிய ஊழியர்கள். கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் உள்ள கோயிலை சூழ்ந்த மழை வெள்ளம். இடுப்பளவு தண்ணீரில் பூஜையில் ஈடுபட்ட தந்திரிகள். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் கடற்கரையோர கிராமங்களில் திடீரென 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த கடல் நீர். தடுப்பு சுவர் அமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றவில்லை என பொதுமக்கள் வேதனை. இமாச்சல பிரதேசம் சர்காட் பகுதியில் தனியார் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து. 2 உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும். இவர் எங்கு பதுங்கி இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஈரானின் வான்வழியை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளோம். அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை விட ஈரானின் ஆயுதங்கள் சிறப்பாக செயல்படவில்லை என அதிபர் டிரம்ப் பதிவு. ஜூன் 22ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்கள் செல்ல இருந்த ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 திட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. TNPL கிரிக்கெட் தொடரில் திருச்சி கிராண்ட் சோழாஸ் அபார வெற்றி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் லைகா கோவை கிங்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல்.